சென்னையில் வெள்ள தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக விருகம்பாக்கம் கால்வாயை சீரமைக்கும் பணிகளில் மாநகராட்சி வேகம் காட்டி வருகிறது. இதன் மூலம் 25 லட்சம் பேர் பயனடைவார்கள் என்று தெரியவந்துள்ளது. சென்னையில் ஏற்படும் வெள்ள பாதிப்புகளுக்கு நிரந்தர தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகளை மாநகராட்சி நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது. அதன் அடிப்படையில் வேளச்சேரி வீராங்கல் ஓடை, விருகம்பாக்கம் கால்வாய் ஆகியவற்றை ஆழப்படுத்தி அகலப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக விருகம்பாக்கம் கால்வாய் செல்லும் பாதையில் வடபழனி 100 அடி சாலை, நெற்குன்றம், சாய்நகர் உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகளில் உள்ள குறுகிய பாலங்களை இடித்துவிட்டு உயர்த்தி கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் கால்வாய்களை தூர்வார IIT உதவியுடன் பெத்தோமெட்ரி முறையில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. தேவைப்படும் இடங்களில் புதிய கால்வாயை அமைத்து பிப்ரவரி மாதத்திற்குள் பணிகளை முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலமாக வெள்ள பாதிப்புகளில் இருந்து 25 லட்சம் மக்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என சென்னை மாநகராட்சி துணை ஆணையர் கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சியோட கண்ட்ரோலில் ஒரு 225 குளங்கள் நம்மளோட கட்டுப்பாட்டில் இருக்குது. அண்ட் அதை நம்ம தூர்வாரும் பணிகள், புனரமைக்கும் பணிகள் கடந்த ஒரு 3 ஆண்டுகளாமே நம்ம சுழற்சி முறையில் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி குளம் அமைத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுறோம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு 41 இடங்களில் அதாவது நம்ம மணலி மாதாவரத்தில் ஆரம்பிச்சு நம்ம விருகம்பாக்கம் அண்ட் நம்மளோட வலசரவாக்கம் அண்ட் இங்கே நம்ம சவுத் சோழிங்கநல்லூர், இங்கே வேளச்சேரி எல்லா ஏரியாலும் பரவலாகவே ஒரு 41 இடங்களில் ஐடென்டிஃபை பண்ணி அதில் பலதரப்பட்ட வேலைகள் இந்த மாதிரி தண்ணி சேகரிக்க நடந்து கொண்டு வருகிறது. ஸோ அதில் இப்போ ஒரு கட்டமாக இப்போ நம்ம இங்கே MRC நகர் ரேஸ் கோர்ஸ் கிளப்பில் இருக்கோம். இதில் ஒரு 118 ஏக்கர் அரசு நிலம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4 குளங்கள் நம்ம அமைச்சிருக்கோம். மேலும் குடியிருப்பு பகுதிகளுக்குள் வெள்ளம் செல்லாமல் தடுக்கும் வகையில் சென்னை முழுவதுமாக 41 இடங்களை கண்டறிந்து புதிய குளங்களை சென்னை மாநகராட்சி உருவாக்கியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக விருகம்பாக்கம் வேம்புலையம்மன் கோவில் அருகே பராமரிப்பின்றி இருந்த குளம் 75 லட்சம் ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டுள்ளது. சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு குளம் புனரமைக்கப்பட்டிருப்பதன் மூலம் இந்த ஆண்டு வெள்ளத்தில் இருந்து தாங்கள் பாதுகாக்கப்பட்டதாக மக்கள் நிம்மதியடைந்திருக்கிறார்கள். இதனிடையே வலசரவாக்கத்தில் 7.5 ஏக்கர் பரப்பளவில் சுமார் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சூழலியல் பூங்காவை சென்னை மாநகராட்சி உருவாக்கி வருகிறது. இந்த பூங்காவில் 60 MLT கொள்ளளவு கொண்ட புதிய குளம் அமைக்கப்படுவதன் மூலம் SPS நகர், போரூர், வலசரவாக்கம், மதுரவாயல் பகுதிகளில் வெள்ள பாதிப்பை தடுக்க முடியும் என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.